வணக்கம் வணக்கம். இன்றைய பதிவு ரொம்ப முக்கியமானது. என்னன்னாக்கா, இந்தியாவிலேருந்து ஏதோ ஒரு பகுதியிலேருந்து ஒரு மனுஷி, ஒரு பொம்பளை, அவங்க இங்கே மஸ்ஜித் இந்தியாவில், கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் அவங்க நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. நேற்று காலையில் அந்த புதருவு ஆயிடுச்சு. அந்த கால் பதிச்ச இடம் ஸ்கொயர் ஃபீட்டில் புதருவாகி அப்படியே விழுந்துட்டாங்க. அது ஒரு குழிக்குள்ளே புதருவு மாதிரி உள்ளே விழுந்து கடைசி வரைக்கும் நேற்று காலையில் 8 மணிலேருந்து நேற்று ராத்திரி வரை, இரவு வரை, இன்று வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல அவங்கள. நீங்கள் தயவுசெய்து இந்த மெசேஜை இந்தியா பூரா பரவட்டும், எல்லாருக்கும் தெரியப்படட்டும். அவங்க குடும்பத்தார், அந்த மனுஷி, ஒருவேளை அவங்களுக்கு பிள்ளைங்களாம் இறந்துருக்கலாம். அவங்க ஒரு 2 மாதம்தான் இருக்கும் போல் இந்த கோலாலம்பூருக்கு. அவங்க விழுந்து இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. டிக்டாக்கில் ரொம்ப லைஃபாக ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். இன்னி வரைக்கும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. போலீஸு அப்புறம் டிபிகேல அந்த சர்க்காருன்னு சொல்லுவாங்களா, அவங்களெல்லாம் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பணத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மனுஷியோட பணத்தை கண்டுபிடிக்க முடியல. அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அது பணமாக ஆகிட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. இது வரைக்கும் எந்த ஒரு விவரம் தெரியாமல் இருக்குது. இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த மஸ்ஜித் இந்தியா பாதையில். என்னான்னு பாருங்கள். இந்த மெசேஜ் இந்தியாவுக்காக நான் கொடுக்குறேன். இந்தியாவில் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தாரங்க யாரோ இந்த கோலாலம்பூருக்கு 2 மாதம் ஆகி இன்ன வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா, நிச்சயமாக அந்த குடும்ப சார்ந்தவர்களுக்கு என்னுடைய அனுதாபங்கள்.